ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட முக்கியமான தலைவர்கள், பல எம்பிகள் எல்லாம் சேர்ந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி இருந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட போராட்டம், அதில் காவல்துறை வச்சு ஒன்றிய அரசாங்கம் நடத்தின தாக்குதல், இதை கண்டிச்சும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையோடும் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணும்போது ராகுல் காந்தி உட்பட பல தலைவர்களை வந்து போலீஸ் வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு போய் வேனில் ஏற்றிருக்கிறாங்க. அதையும் ரொம்ப ப்ரூட்டலாக தான் டீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அங்கே பதட்டம் கூடல, பல பேர் வந்து காங்கிரஸை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க சொல்லுங்க. டெல்லி வந்து இப்போ வெறும் ஜந்தர் மந்தரில் வந்து இளைஞர்கள் போராட்டமாக இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவோட போராட்டமாக மோடியை வந்து மாற்றி விட்டுருக்காரு. அதோட அடையாளம் தான் ராகுல் காந்தியோட இந்த எதிர்க்கட்சி தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரதமருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலானது தான் எதிர்க்கட்சி தலைவர். செய்யாத பிரதமரை வேலை வாங்குறது எதிர்க்கட்சி தலைவர் செய்வார். ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இல்லைன்னா இது ஒருத்தர் கிடையாது, சிங்கிள் ஆட்சி கிடையாது, சர்வாதிகார ஆட்சி கிடையாது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாணவர்களின் எதிரொலிப்பாக அவர் வந்து அங்கே வந்து டிமாண்ட் வைக்கிறாரு. என்ன டிமாண்ட் அப்படின்னா, இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் ஏற்றுக்கணும். எதுக்கு இந்த நீட் கசிவு பேப்பர்லாம் கசிவானதில் அதை அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கணும். அது இல்லாமல் மிக முக்கியமாக தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும். அப்படிதான் ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருக்கிறாங்க பசங்க, இளைஞர்கள். ஆனால் இவர் வந்து கூடுதலாக அமித்ஷாவும், ஏன்னா நேற்றுக்கு அடி அப்படி நேற்றுக்கு வந்து மாணவர்களை வந்து பெண்களை, சின்ன குழந்தைகளை, 14 வயசு 12 வயசு குழந்தைகளை கூட அப்படி அடிச்சிருக்காங்க போலீஸ். அதுலேயும் குறிப்பாக சில போலீஸ்லாம் ரொம்ப வல்கராகவே வந்து டீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கொடுமையான நிகழ்ச்சிக்கு யார் அமித்ஷாவும் பொறுப்பெடுக்கணும், மோடியும் பொறுப்பெடுக்கணும். அப்போ இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணணும்னு இவர் கூடுதலாகவே வந்து டிமாண்ட் வச்சிருக்காரு. ஆக்சுவலி ராஜாஜி மார்க்ல இருந்து இவங்க வந்து லோக் கல்யாண் மார்க் அப்படிங்கிற இடம் தான் யாரோட இடம், பிரதமர் வீடு இருக்கிற இடம். ஹிஸ்டரியில, வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரதமர் வீடு முற்றுகையிட்டது எதிர்க்கட்சி தலைவர்கள். வெறும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை ஒரு சின்ன கும்பலோ அப்படி கிடையாது, ஒரு சின்ன போராட்ட குழுவோ கிடையாது. கிட்டத்தட்ட 100 எம்பிக்கள், அதாவது எதிரில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. இது உளவுத்துறைக்கும் தெரியாமல் போயிடுச்சு. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கார்கேயோட பிறந்த நாள். அந்த அவரோட பிறந்தநாளுக்கு அழைப்பு விடுத்த மாதிரி பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் அவர்களுடைய கட்சி எம்பிக்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் கர்நாடகா சிஎம், அப்புறம் கேரளா சிஎம், ஹிமாச்சல் பிரதேசோட சிஎம், இவங்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரையும் என் வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அங்கே போய் நேராக போன இடம் எங்கன்னா பிரதமர் வீடு. பிரதமர் வீடு வந்து இப்போ முற்றுகை, அது வந்து போராட்டம் அப்படின்னு சொல்றது, அது முற்றுகை, அது ஒரு நெருக்கடி. பார்லிமெண்ட் நேற்றுக்கு வந்து மாணவர்களால், எதிர்கால செல்வங்களால் நேற்றுக்கு வந்து முற்றுகையிடப்பட்டது. இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வீடு வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லாம சமாஜ்வாதி கட்சியோட அகிலேஷ் யாதவ் அவரும் சேர்ந்து முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிடும் பொழுது ஜிதேந்தர் சிங், பிஜேபியோட ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இப்போ பேச்சுவார்த்தையில் இவர் சொல்றாரு, எனக்கு வந்து இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணணும், தர்மேந்திர பிரதானும் ரிசைன் பண்ணணும்னு. இப்போ இவர் சொல்றாரு, எப்பா நீங்க வந்து சொன்னது என்னது, பார்லிமெண்ட்ல இது குறித்து பேசணும், நீட் கசிவு குறித்து பேசணும், இந்த மாணவர்கள் போராட்டம் குறித்து பேசணும்னு நீங்க கேட்டீங்க. அங்க நடக்கல, அமளியாச்சு, ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனா நாங்க அந்த டிமாண்டை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா நீங்க இப்போ வந்து மாத்தி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், மோடி ரிசைன் பண்ணணும், அமித்ஷா ரிசைன் பண்ணணும் சொல்றதுல ஏத்துக்கிற முடியாது. நீங்க வந்து வேற கோல் போஸ்டர் மாதிரி மாத்துறீங்களே அப்படின்னு ஜிதேந்திர சொல்லியிருக்காரு. அப்போ ராகுல் காந்தி, தட் இஸ் மை விஷ், என்னோட விருப்பம், எனக்கு இது தேவைங்க அளவுக்கு நீங்க வந்து தள்ளியிருக்கீங்க, இந்த லெவலுக்கு தள்ளியிருக்கீங்க, மாணவர்களை அப்படி புருட்டலாக அடிச்சிருக்கீங்க. அப்போ இந்த டிமாண்ட் எங்களோட டிமாண்டு, இது கூட தான் செய்ய குறையாது அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை வந்து நிறைவேறல. அதற்கு பின்னால் அதுக்கப்புறமா ஜிதேந்தர் சிங் பேச்சுவார்த்தை முடிச்சு அது முடியல, அதாவது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எம்பிக்களும் அங்கிருந்து நகரமாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியான நிலப்பாட்டில் இருக்கும் பொழுதுதான் போலீஸ் இறக்குறாங்க. எப்படி மாணவர்களை கையாண்டதோ, எதிர்கட்சி தலைவர் என்கிற கொஞ்சம் கூட ஒரு மரியாதையோ இல்லை ஒரு மதிப்போ எதுவும் இல்லாமல், சாதாரண மனிதனுக்கும் அப்படி நடக்கக்கூடாது. ஆனாலும் ஒரு எதிர்கட்சி தலைவரை நீங்க ஹேண்டில் பண்றதுங்கிறது மொத்த மீடியாவும் கவர் பண்ணுது. அது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மிக கொடூரமாக, புருட்டலாக தரையில் இழுத்து போட்டு ராகுல் காந்தியை, பிரியங்கா காந்தியை, அகிலேஷ் யாதவ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. அதாவது சொல்லுவோம்ல, எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து அறிவிச்சு தான் வரணும். இல்லை, இந்திரா காந்தியோட பீரியட்ல எமர்ஜென்சியில் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், மிசால தூக்கி உள்ள போடப்பட்டார்கள். அதே மாதிரி இப்போ வந்து மிசான்னு பேர் இல்லை, எமர்ஜென்சின்னு பேர் இல்லை. ஆனா மாணவர்களை ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்குறாங்க, இன்னொரு பக்கம் மாணவர்களுக்காக பேச வேண்டிய எம்பிக்கள் இவங்க வந்து பேசும் பொழுது அவர்களையும் வந்து கொத்தாக ஒரு அந்த உயிருக்கோ உடலுக்கோ அந்த பதவிக்கோ அந்த அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற எந்தவித மதிப்பும் இல்லாம சிம்பிளா ஒரு அரெஸ்ட் பண்ணி நான் அவங்களை வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவேன், இதை நாளைக்கு நான் வேற நியூஸா கூட மாத்திர முடியும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரத்தோட, ஒரு பாசிசத்தோட ஒரு அறிகுறியா இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவர், அவங்களுக்கு கணிசமான ஓரளவுக்கு எம்பிகள் இருக்கிறாங்க. அதாவது
ஒரு வாதத்தை முன்வைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, அங்கேயே பேசலாம்ல. அங்க வச்சுதானே ஒரு முடிவு காண முடியும். அதுக்கு தானே அந்த இடம். இல்ல அங்க இவங்க ஏன் பிரதமர் வீட்டை வந்து முற்றுகையிடணும்னு போனோம்? இது வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ற மாதிரியான விஷயம்ன்றதான் பாஜக தரப்புல இருந்து வைக்கிறது. முதல்ல அந்த ஊர்வலம் ஆரம்பிக்கும் போது என்ன டிமாண்ட்னு கேட்டப்போ, அந்த விஷயத்தை வந்து பாராளுமன்றம் டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது மாணவர்கள் தாக்கப்பட்டதையோ நீட் பேப்பர் லீக்கையோ அதை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்கையோ தான் பேசணுன்றதான் டிமாண்டு. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இவர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி அதை கண்டினியூ பண்றதுன்றது அவர் வார்த்தையை அவரே காப்பாற்றாம போறார் ராகுல் காந்தி அப்படின்னு ஒன்றிய அமைச்சர். இல்ல இது அது வந்து யார்கிட்ட நீங்க பிஜேபி இருந்தாலும் அதை நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. பிஜேபி வந்து நேத்திக்கு எத்தனாவது நாள் நேத்திக்கு ஜந்தர் மந்தர்ல போராடுறது, சோனம் வாங்குச்சுக்கு வந்து 20 நாளா உண்ணாவிரதம் இருக்காது. பிஜேபியில இருந்து யார் வந்து பேசினா, யார் பேச்சுவார்த்தை நடத்தினா? அப்போ நீங்க ரோட்ல இறங்கி போறலன்னா, நீங்க ரோட்ல இறங்கி நீங்க வந்து சண்டை செய்யல அப்படின்னா இந்த அரசுக்கு கொஞ்சம் கூட காதுல கேட்காது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் ஜந்தர் மந்தர். ஜந்தர் மந்தர் இல்ல, 14 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. நீங்க டிமானிட்டேஷன் எடுத்துக்கோங்க, அதுக்கு பிறகு வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. எந்த மாநிலத்தின் குரல் இவர்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது? எந்த மனிதனின் குரல் இவங்களுக்கு கேட்டிருக்குது? இது வரைக்கும் ஹிஸ்டரியில் அப்படி இல்லவே இல்லை. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தள்ளி போடப்படும், அப்படி இல்லைன்னா மறுதளிக்கப்படும். எதிர்த்து கேட்டா உன்னை தேச விரோதின்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போடப்படும். இதுதான் நடந்திருக்குது. அதுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கே வந்து இன்னைக்கு என்ன வைரல் ஆயிட்டு இருக்குதுன்னா வீடியோ, இது வந்து பாகிஸ்தான் ஃபண்ட்ல நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எது? இந்த ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டத்தை. ஓகே, அதுல இருக்கிற ஒரு பையன் வந்து சொல்றான், ஆமா பாகிஸ்தான்ல இருந்து 40 ரூபா அனுப்புனாங்க, மெட்ரோல வந்துட்டேன், திருப்பி போறதுக்கு எனக்கு காசு இல்லை, இப்ப நேபாள்கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு அவன் கிண்டல் பண்ற வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்குது. சரி, இன்னும் நான் ஒரு சொல்றீங்கல்ல, இது வந்து நேர்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஜேபி நட்டா நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு சொன்னீங்கல்ல, நேற்றுக்கு நாமளே பேசணும், நம்ம வீடியோ இருக்குது போய் பாருங்க. நேற்றுக்கு நைட்டு வந்து சாயங்காலம் நேரத்துல பார்லிமெண்ட் முற்றுகை, பார்லிமெண்ட் அப்படி தகச்சு போய் நிற்குது. வெளியில வந்து டியர் கேஸு, அப்புறமா போலீஸ் தடியடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு அறிவிப்பு வருது, நாங்கள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்போக் பர்சன் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஜேபி நட்டா தலைமையில். ஜேபி நட்டா ட்விட்டு போட்டிருக்காரு, மிக அழகாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் அவங்களுடைய அந்த அபிஜித், காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆரம்பித்த அபிஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 மணி நேரம் நாங்கள் காக்க வைக்கப்பட்டோம், 5 மணி நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சு அதில் 2 மணி நேரம் வந்து ஃபோன் வைக்க விடல, கிட்டத்தட்ட அதை டிடெயின் பண்ணி தான் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் உள்ள வச்ச மாதிரி தான். அது எதற்காக அப்படின்னா, அவங்களோட சௌரவ் தாஸ், அவர் தான் ஸ்போக் பர்சன். அவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கூட உள்ள இளைஞரும் இல்லை, அவர் கேரவன்ல பல முக்கியமான ஆர்டிகல்லாம் எழுதிட்டு இருக்காரு. வயசு வந்து ஜஸ்ட் ஒரு 27 தான், அவ்வளவுதான் அவருக்கு வயசு. அந்த சௌரவ் தாஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் அங்க பண்ணிட்டு இங்க அபிஜித்தை தனிமைப்படுத்திருக்காங்க. இப்போ சீன் என்ன கிரியேட் ஆகுது, என்ன நேரட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, அபிஜித் கூட இருந்தவங்களே விலகி போயிட்டாங்க, இந்த போராட்டம் இவ்வளவு தீவிரமடையதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் சங் பரிவாரங்களால் வந்து ஒரு நேரட்டிவ் செட் செஞ்சு பரப்பப்படுது. ஆக அங்க அப்படி செஞ்சுட்டு இந்த பக்கம் ஜேபி நட்டா வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நாங்க ரொம்ப குவைட்டா நம்ம ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை கோரிக்கைகளை முன் வச்சோம். அதை அவங்க பேசிட்டு சொல்றேன்னு சொன்னதா காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா போய் பேசிட்டு வந்தவங்களே சொன்னாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடக்கலையா? பேச்சுவார்த்தை நடந்ததுங்க, அது போட்டோவே போட்டிருக்காரு யாரு, ஜேபி நட்டா. ஆனா அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விதம் இருக்குல்ல, 5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க, கையில மொபைல் போன் வைக்க விடல. அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு கடத்தல் மாதிரி தான் அப்படின்னு அபிஜித் சொல்றாரு. இது வந்து எங்களை டைவர்ட் பண்றதுக்காகவும் இதை கலைஞ்சு போக பண்றதுக்காகவும் அவங்க செஞ்ச பண்ணக்கூடியவங்க வந்து தூக்கி உள்ள வைக்கிறது. அப்போ கோஆர்டினேஷன் இல்லாம அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் அந்த நேரட்டிவ் தான் பயந்து ஓடிட்டாங்கன்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க வந்து எந்த நேர்மையும் வந்து பிஜேபிட்ட கிடையாது. எந்தவித நேர்மையும் இல்லாத பிஜேபிட்ட இந்த மாதிரி நேர்மை வந்து நீங்க காங்கிரஸ் எதிர்பார்க்கணும்னா அது எதற்கான நேர்மை? இது மக்களுக்காக செய்யறது. அது நீ எப்படினாலும் பண்ணு, நீ போராட்டம் தானே பண்ண, எடுத்து கல்லெடுத்து அடிக்கல, எடுத்து எதுவும் குண்டு போடல, போராட்டம் தானே பண்ணாரு. இது வந்து ஜனநாயகத்துல இருக்கிறது தானே. இந்த அரசியலமைப்பு சட்டம் இதற்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குது. நீ அனுமதி தரல அப்படின்னா நாளைக்கு எத்தனை பேருக்கு நீ அனுமதி தராம இப்படி அனுமதி தரல அதனால போராடாங்க, அதனால அரெஸ்ட் பண்ண அப்படிங்கிறது அது அராஜகம் தானே. நீ ஏன் அனுமதி தர மாட்டேங்கிற? நீ ஏன் அக்கௌண்டபிலிட்டி ஏத்துக்க மாட்டேங்கிற? நீ ஏன் வந்து ஆமா இது வந்து தப்பு, இத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட பாஜக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 257 லீக் நடந்திருக்குதான். இந்த 7 வருஷத்துல மட்டும் 70 லீக். நீட்டுல 20 குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. நேற்றுக்கு அடிச்சாடுல எத்தனை பேருக்கு என்ன ஆனதுன்னு தெரியாது. நேற்றுக்கு அடிச்சு உடைக்கப்பட்ட பையன் இன்னைக்கு மறுபடியும் போராட்டத்துல வந்து நிற்கிறான். அப்ப அந்த போராட்டத்தோட வேல்யூ இருக்குல்ல, அந்த மதிப்பு, அதை கொஞ்சம் ஒரு அரசியல் கட்சியாக இல்ல அவங்களும் எதுக்காகமோ போராடி இருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க கட்சி சார்ந்து போராடி இருப்பாங்க, ஆனா மக்கள் இது தன்னெழுச்சியா வராங்க, இளைஞர்கள் வராங்க. இப்ப நீ அவங்களை எப்படி டீல் பண்ணணும்? இப்போ இன்னமும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த போராட்டத்தை தொடர்றாங்களா? இன்னும் அந்த போராட்டம் வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து தொடர்ந்து தான் இருக்குது. நேற்று அடிச்சு எல்லாரும் கலைச்சிட்டாங்களே, இப்போ கூட்டம் இருக்கா? இப்பவும் கூட்டம் இருக்குது. வந்து அதான் நான் சொன்னேன், காலை அடிச்சு உடைச்சவங்க அன்னைக்கு மறுபடியும் அந்த உடைந்த காலோட வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கும் வந்து போலீஸ் வந்து திட்டம் பண்ணியிருக்காங்க, வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறப்போ அபிஜித் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ நேற்றுக்கு ரோட்ல வச்சு அடிச்சிங்கல்ல, ரோட்லேயே பேச்சுவார்த்தை நடத்துவோம்,
என்ன எதுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்றீங்க, எதுக்கு உள்ளே கூப்பிட்றீங்க, இங்கே இந்த மீடியா முன்னாடி தானே அடிச்சிங்க, இந்த மீடியா முன்னாடியே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிறதெல்லாம் வீடியோலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து போராட்டத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இந்த அரசுக்கு இறங்கி வர மனதில்லை, ஈகோ தடுக்கிறது. சின்ன பசங்க, நேற்றுக்கு வந்த பசங்க வந்து நம்மளை ஆட்டி பார்க்குறாங்கன்னு. ஆனால் அவங்க தான் இவரை நம்பி ஓட்டு போட்டா. இவங்க அப்பா தான், இவங்க அப்பா இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது 14 வருஷம் முன்னாடி இந்த பசங்க வந்து 5 வயசு 10 வயசுல சக்திமான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன பசங்க கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அது சரியா இருந்ததுன்னா இவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு போவாங்க, இல்லை அவங்க படிப்பை பார்த்துட்டு போவாங்க. மொத்தமாக கோட்டலா அப்படிம்பாங்க. மொத்தமாக வந்து ஊழல் அப்படிங்கிறத குழப்பம், நிர்வாகத்திறமையின்மை. இல்லை நீங்கள் வெளிநாட்டு கொள்கையை எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்கிற பொருளாதார கொள்கையை எடுத்துக்கோங்க, இல்லை விவசாய நிலங்கள் சார்ந்த கொள்கையாகட்டும், நீங்கள் எதுலையுமே வந்து இவங்களை வந்து சரி அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. தனக்கு வரும்பொழுது தான் அந்த இளைஞர்கள் வந்து இதில் வந்து வராங்க. அவங்க வேற எந்த இதுக்கு விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ இவங்க இங்கேருந்து வாட்ச் பண்ணியிருப்பாங்க, லைக் போட்டிருப்பாங்க, நல்லா ஷேர் பண்ணியிருப்பாங்க, அப்போ கூட மோடியை நம்பியிருப்பாங்க. ஆனால் தனக்கு ஒரு விஷயம் வரும்பொழுது தான் இந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அந்த போராட்டத்தை பிஜேபி புரிந்து கொள்ள மறுக்கிறது. ஏன்னா அவங்க மண்டையில் வந்து என்றைக்குமே ஜனநாயகம் இருந்ததில்ல. ஜனநாயகம்ங்கிற பேர்ல எப்படிலாம் பாசிசத்தை சட்டப்பூர்வமாக செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நடந்த சிஜேபியோட போராட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் கைது செய்யப்பட்டதா இருக்கட்டும், இப்படி நாடு முழுக்க பல தலைவர்கள் வந்து இது குறித்து பேசிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், மாநிலத்தோட முதல்வர்களா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தாவேகா அரசு சார்பாகவும் தமிழ்நாட்டோட முதல்வரும் எதுவும் பேச காணுமே. பேச மாட்டாருங்க. அவர் வந்து நாம ஏற்கனவே பல முறை வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அவர் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்சதோட சரி, அதற்கப்புறம் இது வரைக்கும் பிஜேபியை பற்றி அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. அவருக்கு சீட்டு தேவை அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் வந்து சேர்ந்து கொண்டது, இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. காங்கிரஸ்ல இருக்கிற இங்கே 2 மாநில தலைவர்களுக்கு, இவங்களுக்கு ஒருத்தருக்கு மாநில தலைவர் வேணும், ஒருத்தருக்கு எம்பி பதவி வேணும். அவங்க அந்த கேமை ராகுல் காந்தி வச்சு ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ராகுல் காந்தியும் அப்பாவி இல்லை. இங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணுங்கிற முடிவுல இந்தியா கூட்டணி பத்தி கவலைப்படாம, பிஜேபி பத்தி கவலைப்படாம இங்க ஒரு கிரவுண்ட் வந்து செட் பண்ணிட்டாரு. அவரே வந்து முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு வந்து அசிங்கப்பட்டு போனாரு. அவரை வந்து யாருமே கண்டுக்கல அப்படிங்கிறதா உண்மை. சரிங்களா? ஏன் அசிங்கப்பட்டு போனாருன்றீங்க? ஏன் அசிங்கப்பட்டு போனா, அதான் அவர் ராகுல் காந்திங்கிற ஒரு பெரிய பிம்பம். பாரதியோட யாத்திரை நடந்தப்போ இங்க அவருக்குண்டான வரவேற்பு எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸ்டாலினோட அவர் நின்னதும் சரி, இங்க இருக்கிற மக்கள் அவரை வரவேற்றதும் சரி. ஆனா அன்னைக்கு வந்து விஜய்ங்கிற ஸ்டாருங்கிற மூஞ்சிக்கு விழுந்த ஓட்டுனால விஜய்க்கு மட்டும்தான் அங்க வந்து ஒரு கவனம் கொடுக்கப்பட்டது. அவர் வந்து யாருமே கண்டுக்கல. பதவி ஏற்கிறவர்கள் அப்படி யாருமே அவர் வந்து கண்டுக்கல. சோ அப்படி அசிங்கப்பட்டார். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். காங்கிரஸ் கட்சியே அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீட் எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு வடக்கிந்திய இளைஞர்களுக்கு முன்னாடியே இங்க வந்து நாம தான் வந்து இதை தொடங்கி வச்சோம். தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுக்க மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் எதிர்க்கிறது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அரசியல்ல ரொம்ப தெளிவான மாநிலம். இதே நீட்டுக்காக இந்த விஜய் அவர்கள் வந்து டாக்டர் அனிதா அவர்கள் வீட்டுக்கு போய் இது என் தங்கை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகவும் அந்த வீடியோஸ், அந்த கிளிப்ஸ் எல்லாமே அந்த நேரம் வைரல் ஆச்சு. அவருடைய அரசியல் ஆர்வம் இந்த விஷயத்துல அவர் வந்து மக்களோட நின்னது, மாணவர்களோட நின்னதுன்னு பேசு பொருளானது. ஆனா இன்னைக்கு அதே பிரச்சனைக்கு வடக்கா இருந்தாலும் சரி, தெற்கா இருந்தாலும் சரி, அதுல இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன் உலகத்திலே எந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டியது ஒரு மனிதனோட கடமை. இவர் அரசியல் இருக்கிறாரு. இவரோட கூட்டணி இருக்கிற கட்சி வந்து இன்னைக்கு யாரு? ராகுல் காந்தி. அவர் அரெஸ்ட் ஆகிறாரு. நேற்றுக்கு மாணவர்கள் அடித்து துவைக்கப்பட்டிருக்காங்க. இவர்கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை வரல. இவருக்கு கொள்கை பாட்டு எழுதின அறிவு, அவர் வந்து இத்தனை நாள் பொறுத்து இவர் என்னைக்குடா வாயை திறப்பாரு அப்படின்னு திறக்காம போய் இன்னைக்கு ஆவேசப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கே வந்த பொழுது தலைமைச் செயலகத்துல போலீஸால் மறிக்கப்பட்டு விசாரணை அரசும் தூக்கிட்டு போனாங்க. திரும்பவும் இது வந்து எங்கேயும் பிரச்சனை ஏறக்கூடாது. ஏன்னா இதை பத்தி யாருமே அதிகமா பேசல. விஜய் ஏன் வாயை திறக்கலன்னு ஒரு கேள்வியில நிக்குது. ஆனா பாடகர் அறிவு எழுந்து வரும்பொழுது அவர் வந்து பல படங்களுக்கும் எழுதியிருக்கிறாரு. அப்புறமா இவரோட கொள்கை எது? தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பாடலுக்கே இவர் தான் லிரிக்ஸ் எழுதினவர். இப்போ அவரே வந்து கொஸ்டின் பண்ணும்போது அவரை கூப்பிட்டு நம்ம தம்பி தான், நாங்கள் பேசி அனுப்பிட்டோம், அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பையன் ஏதோ பேசிட்டான், ஒரு ஆர்வக்கோளாறுல பேசிட்டான்னு தட்டி கொடுத்த மாதிரி ஆதவர்ஜனை அனுப்பிடுற வீடியோலாம் இன்னைக்கு வந்திருக்குது. சார் பேசிட்டீங்களா? சார் பேசிட்டீங்க. ஆக விஜயோட பிம்பம் இதுல இருந்து சிதஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இங்க வந்து அவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு. ஏன்னா இந்த பிஜேபி கூட இருக்கிற கூட்டு இதுல தான் அம்பலமாகுது. இல்லைங்க, அவர் பிம்பம் இதை கண்டிச்சு பேசினா அவர் பிம்பத்துக்கு வந்து மதிப்பு தானே கிடைக்கும். நேற்று இளைஞர்கள் தாக்கப்பட்டதையும் இன்னைக்கு ராகுல் காந்தி அரசு செய்யப்பட்டதையும் கண்டிச்சு பேசினாருன்னா பாஜக அரசு அவருக்கு இமேஜ் கூட தானே செய்யும். அதை வச்சு அவர் என்ன செய்ய முடியும்? அந்த இமேஜை வச்சு அதை விட அவருக்கு பெரிய சினிமா இமேஜ் இருக்குது. இந்த பக்கம் பிஜேபி இல்லைன்னா தூக்கி விட சொல்லிடுவாங்கல்ல. சிபிஐல கேஸ் இருக்குது, ஆதவ ஒரிஜினாவை தூக்கலாம். அவங்களுடைய ஆபரேஷன் மேகலை எந்த ரூபத்தினாலும் திரும்பலாம். சிபிஐ வரலாம், இடி வரலாம்,
இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து அவர் வெளியில வரும்போது மலர்ந்த முகத்தோட வந்தாரு. அங்க என்ன அக்ரிமெண்ட் நடந்தது, என்ன டீல் நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இது வந்து ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கலாம். ஆனா நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு எதிராக இவர் எங்கேயுமே பேசல. இது நம்ம வெறும் பிஜேபி எதிர்ப்பு நம்ம சொல்றது இல்ல. அதாவது 1950 பிஜேபிலாம் கிடையாது, 52 கிடையாது, 67 கிடையாது. ஆனா அப்போல இருந்து பார்ப்பனிய எதிர்ப்பு, வடக்கோட ஆதிக்கத்துடைய எதிர்ப்பு, நம்மளை எப்படிலாம் ஒடுக்க பார்த்தாலும் மொழி அடிப்படையிலும் சரி, நிற அடிப்படையிலும் சரி, எந்த அடிப்படையிலும் ஒடுக்க பார்த்தாலும் அதை எதிர்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியோட கடமைன்னு அழகாக ஃபீட் பண்ணி நம்ம வந்திருக்கோம். இந்த சூழல்ல அதை நீர்த்து போக்க பண்ணிட்டு இருக்காரு இந்த விஜய். இவங்களோட டிவிக்கு ஐடி விங் நேற்றுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எதற்கு? இந்த மாணவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் நடந்த மோதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டுமா? ஏங்க போலீஸ் கிட்ட போய் இவங்க போய் மோதினாங்களா? இவங்க கையில ஏதாவது ஒரு சின்ன கல்லு கூட கிடையாது. போலீஸே இன்னைக்கு வந்து வண்டியை அடிச்சு ஒடுக்கிற வீடியோஸ் வந்திருக்குது. போலீஸே வந்து கல்லை கொண்டு எரிஞ்ச வீடியோஸ் இன்னைக்கு வந்திருக்குது. போலீஸே அத்தனை பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு மாணவர்கள் மேல பழிய போட்டுட்டு இருக்கிறாங்க. அது அப்பட்டமா தெரியுது. பெண்களோட பின்னாடி வேணும்னே வந்து குத்துறாருங்க, அடிக்கிறாங்க. அவ்வளவு மோசமா வல்கரா நடந்திருக்காங்க. அவருடைய மார்பகங்கள் மேல கை வச்சிருக்காங்க. சோனம் வாஞ்சுகோட ஒய்ஃப் அஞ்சலி மேடம், அவங்க தான் நினைக்கிறேன், கீதாஞ்சலி, அவங்க அந்த மேடத்தை தலைமுடியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அவரோட பேர் வரைக்கும் வந்து இவர் அபிஜித் சொல்றாரு, அந்த போலீஸ் ஆபீசரோட பேர் இது அப்படின்னு. ஒரு பெண்ணை வந்து கூட்டமே இல்லைங்க, பலார்னு செவுட்ல அடிக்கிறாரு. ஒரு டிசிபி ரேங்க்ல இருக்கிறவர் வந்து அவர் வந்து செவுட்ல அடிக்கிறாரு பப்ளிக் முன்னாடி. இந்த மாதிரியான அராஜகம் நடந்திருக்குது. போலீஸோடு மாணவர்கள் அந்த மோதல் தவிர்த்திருக்காங்கிறது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான வார்த்தை. இது வந்து போலீஸை நியாயப்படுத்துது, பிஜேபியை நியாயப்படுத்துது. உங்களுடைய உண்மையான முகத்தை, டிவிக்கோட உண்மையான முகத்தை காட்டுது. இன்னைக்கு வந்து டிவிக்கு ஹெட் குவார்டர்ல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நீட் தேர்வு வந்து நாங்கள் என்றைக்குமே தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம், அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதுல ஒரு இடத்துல கூட இதை கொண்டு வந்த பிஜேபியை கண்டிக்கிறோம். இதை கொண்டு வந்த பிஜேபி இதை திரும்பி வாங்கணும். ஐயா, நீ கண்டிக்க வேண்டாம், இதை நீ திருப்பி வாங்கு, இதை திருப்பி வாங்குங்க மோடி. அந்த மாணவர்களை அடிக்காதீங்க மோடி, இந்த மாணவர்கள் வந்து சித்திரவதை பண்ணாதீங்க. அங்க வந்து 20 மாணவர்கள் இறந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுல அதே மாதிரி 20க்கு மேல பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை இல்லை. அப்போ நீ பிஜேபி எதிர்க்க உனக்கு கொஞ்சம் கூட துப்பு இல்லை, தெம்பு இல்லை, தைரியம் இல்லை. நீ வந்து மக்களை வந்து நான் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற. உனக்கு டிஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் எதிரின்னு சொல்லி டிஎம்கே எதிர்ப்பை நீ ஓட்டா மாத்திட்டு இருக்கிற ஒரு ஐடியாவை தவிர இது வரைக்கும் நீங்க இன்னைக்கு அவங்க இத்தனை நாள் நடந்திருக்கு. அவர் மீட்டிங் பேசியிருக்காரு, அவரை விடுங்க. அவருடைய அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, இத்தனை பேர் பேசியிருக்காங்க. எங்கேயாவது ஒரு கொள்கை விளக்க கூட்டம், எங்கேயாவது ஒரு கருத்தரங்கு, அந்த கருத்தரங்குல வந்து நீட்டை பத்தி பேசியிருக்கோம், பார்ப்பனிய எதிர்ப்பை பத்தி பேசியிருக்கோம், டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருக்கோம். அவங்க என்னைக்காவது அவங்களை அரசியல்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க? கிடையவே கிடையாது. அப்ப இது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான ஒரு வேலையை வந்து இங்க டிவிகே விஜய் தலைமையான அரசும் விஜயும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அறிவு அவர்கள் பேசுனதுக்கு அப்புறமும் வந்து அவரும் அமைதியாயிட்டார், விஜய் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. நம்ம இந்த இன்டர்வியூ பேசுற வரைக்கும், அதாவது கூட்டணி கட்சியில இருக்கிற காங்கிரஸோட தலைவர், இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி தலைவர் கைதாகி இப்பொழுது வர இந்த இன்டர்வியூ நடந்து எப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அங்க காஷ்மீர் இருக்க முஃப்தி வரைக்கும் போட்டாங்க. இதை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இப்போ வரைக்கும் போடல. இவங்க போடுவாங்க, போன் பண்ணி பேசி இல்ல போடுவாங்க. அது பாருங்க, அது வந்து எப்படின்னா ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு ட்வீட் வரும். அந்த ட்வீட்டை நம்ம படிக்கிறதும் ஒண்ணுதான், அப்படி தூக்கி போடுறதும் ஒண்ணுதான். இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அதுல வந்து விஜய் இன்னைக்கு வந்து முன்னோடியா இருக்கிறார். சோனம் வாஞ்சுக் அவர் வந்து நீண்ட நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் ஒரு உடல்நிலை மோசமான நேரத்துல போலீஸ்காரங்கள அவங்கள கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்களோட மனைவி கீதாஞ்சலி வந்து அவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு நான் பார்க்கணும், கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க உண்மையான ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை, அவர் உயிர் எனக்கு முக்கியம், நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட் இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாத்தலாம்னு அனுமதிச்சிட்டாங்க. அவர் நிலை என்னவா இருக்குது, அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு வந்து அதாவது முன்னாடி சொன்ன நீதிபதி இல்லாமல் இரண்டு நீதிபதிகள் உள்ள பெஞ்ச் வந்து அவர் வந்து நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி விஷயத்தில் நீங்கள் கோல் போஸ்ட்டை மாற்றுறீங்க, நேர்மை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் சொன்னார்ல. இப்போ இங்கேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இவர்களோட செயல்களால் வந்து இவரும் கோல் போஸ்ட்டை மாற்றிட்டாரு. சோனம் வாஞ்சுக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 20ஆம் தேதி நான் வந்து அந்த உண்ணாவிரத்தை முடிச்சிருக்கணும், ஆனால் இவர்கள் மாணவர்களை அடித்ததால், மாணவர்களை இந்த மாதிரி மிக கொடூரமாக அட்டாக் செய்ததுனால, ப்ளஸ் அக்கௌண்டபிலிட்டி இப்போ வரைக்கும் அவங்க எடுக்கல, அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காதனால நான் எனது உண்ணாவிரதத்தை தொடர்கிறேன் அப்படின்னு
சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஹெல்ப்லைனே வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. என்னன்னா, யாரெல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க, யாரெல்லாம் காணாம போயிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து லீகல் அட்வைஸ்க்காக எப்பனாலும் எங்களோட ஆஃபீஸ் வரலாம் அப்படின்னு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்கன்ட்டு அவங்கள மீட்கிறதுக்கு இங்க போயிருக்காரு. ஒரு குழந்தைன்னா 14 வயசு ஒரு சிறுமி வந்து இதுல மிஸ்ஸிங்கு, அது பத்தியும் நியூஸ் வந்திருக்குது. ஸோ இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி சொல்லிட்டு இருக்க, சோனம் வாங்சுக் வந்து சொல்லிட்டு இருக்க, ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட ஒட்டுமொத்தமாக சுமூகமாக ஒரு வேலையை முடிக்க வேண்டியது தர்மேந்திர பிரதான். ஆமா, அவரு அதுக்கு வந்து தகுதியே இல்லாம தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னா அதை அக்செப்ட் பண்ணி தூக்கி போட்டு, உங்க ஆட்சி தானேயா, உங்க ஆட்சி தானே, அதான் பண்ண போறான். நீங்க வந்து ஒட்டுமொத்தமே அப்படிதான். குறைந்தபட்சம் இந்த இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க, அவங்க இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் வந்து மகசேச விருதுன்னு ஆசியாலே ஒரு பெரிய விருது ஒன்று வாங்கியிருக்காரு. அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆர்மி வீரர்களுக்கு சூரிய ஒளியில டென்ட், அதங்க லடாக் அந்த மாதிரி ஏரியாவில் அவங்க தங்குறதுக்குள்ளான ஒரு டென்ட்டை வந்து ஒரு சயின்டிபிக் முறையில் செஞ்சு கொடுத்துருக்காரு. பின்னாடி இருக்கிற பசங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஸ்கில்லை ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீ இழக்கிறதுக்கும் நீ ரெடியா இருக்க, ஆனால் உன் ஈகோவை விட்டு நீ கீழே வரமாட்ட, உன்னோட அரசியலை விட்டு நீ வெளியில வரமாட்ட அப்படிங்கிறது வந்து அகங்காரத்துல இருந்தும் ஆணவத்துல இருந்தும் பாசிச மைண்ட் செட்ல இருந்தும் வரக்கூடியது. இதற்கு கட்டாயமாக மக்கள் வந்து முடிவு கட்டுவாங்க. இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.